மனித புதைகுழிகள் இன அழிப்புக்கு ஆதாரம் 1999 வழக்குடன் இன்றைய செம்மணி வழக்கை இணைக்க நடவடிக்கை எடுங்கள். ஜனாதிபதிக்கு தமிழரசு கட்சி கடிதம். சர்வதேச கண்காணிப்பின் அவசியம் குறித்தும் வலியுறுத்தல். உண்மையும் பொறுப்புக்கூறலும் இல்லாத நல்லிணக்கம் வெறும் போலி தோற்றமை எனவும் சுட்டிக்காட்டி என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை பிரதான தலைப்பையிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 1999 அகலப்பட்ட 15 எலும்புக்கூடுகள் பகுப்பாய்வுக்காக கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்துக்கு மாற்றப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. அந்த எலும்புக்கூடுகள் இலங்கைக்கு உடனடியாக திருப்பி அனுப்பப்பட வேண்டும். அதனை சர்வதேச கண்காணிப்பு நடைமுறையின் கீழ் இன்று மேற்கொள்ளப்படும் செம்மணி அகழ்வுகளோடு இணைத்து விசாரணை செய்வதற்கு ஊடாக மாத்திரமே ஒருங்கிணைந்ததும் தெளிவானதுமான உண்மை தேடல் செயல்முறை ஒன்று உருவாகும் என சுட்டிக்காட்டியுள்ள இலங்கை தமிழரசு கட்சி அதற்குரிய நடவடிக்கைகளை உடனடியாக முன்னெடுக்குமாறு ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியிருக்கிறது. இதுகுறித்தும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் ஆகியோரின் கையெழுத்தோடு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் கடிதத்தில் மேலும் சில விடயங்களும் இங்கே கூறப்பட்டிருக்கின்றன. எனவே இவ்வாறு இந்த எலும்புக்கூடுகள் தொடர்பான விடயத்தில் தீவிரமான கரிசனை கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியே இந்த கடிதம் இவ்வாறு அனுப்பப்பட்ட விடயங்கள் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். அந்த அடிப்படையில் தற்போது நடைபெற்று வருகின்ற செம்மணி மனித புதைகுழி அகழ்வு தொடர்பில் எமது தீவிர கரிசனையை வெளிப்படுத்தி கடிதத்தை எழுதுகிறோம். உண்மையை வெளிக்கொணர்வதற்கும் தடயவியல் விசாரணைகளின் போது சர்வதேச நியமங்கள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்வதற்கும் குற்றவாளிகள் நீதிக்கு முன் நிறுத்துவதற்கும் அவசரமானதும் தீர்மானமானதுமான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கடிதத்தின் ஊடாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். இலங்கையில் 1990களின் நடுப்பகுதியில் வரை தொடர்ந்தும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் மற்றும் நீதிக்கு புறமான கொலைகளின் இன்னமும் தீர்க்கப்படாத நீண்ட வரலாற்றையே செம்மணி பிரதிபலிக்கிறது. 1998 பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசாமியை பாலியல் வன்முறைக்குட்படுத்தி அவரது குடும்பத்தினரை கொலை செய்ததாக தீர்ப்பளிக்கப்பட்ட லான்ஸ் கப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷ தனது தண்டனையை விசாரணையின் போது கிருஷாந்தி குமாரசாமி குடும்பம் புதைக்கப்பட்ட இடத்தில் 300-400 தமிழ் பொதுமக்கள் புதைக்கப்பட்டிருப்பதை நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தினார். இந்த சாட்சியத்தின் அடிப்படையில் 1999 அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போது 15 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றில் 2 எலும்புக்கூடுகள் 1996 வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு சொந்தமானவை என உறுதி செய்யப்பட்டது. அவர்கள் உடல் ரீதியாக தாக்கப்பட்டு கொல்லப்பட்டமையை தடயவியல் ஆதாரங்கள் உறுதி செய்த போதிலும் வழக்குகள் இடைநிலையில் நின்றுவிட்டன. அதற்கு தற்போது வரை நீதியும் வழங்கப்படவில்லை. இவ்வாறான பின்னணியில் இவ்வாண்டின் ஆரம்பத்தில் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள செம்மணி அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயான மறுசீரமைப்பு பணிகளின் போது மனித எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டன. அதனை அடுத்து அந்த பகுதியை யாழ் நீதவான் நீதிமன்றில் ஒரு மனித புதைகுழியாக உத்தியோகபூர்வமாக அறிவித்ததோடு நீதிமன்ற மேற்பார்வையின் கீழ் அங்கு அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உத்தரவிடப்பட்டது. அதன்படி இன்று வரை 2 கட்டங்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் அகழ்வு பணிகளில் குழந்தைகளுக்கு சொந்தமானவை உள்ளடங்களாக சுமார் 65 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இந்த மனித எச்சங்களோடு பாடசாலை புத்தகப்பை, பொம்மை, வளையல்கள், காலணிகள் மற்றும் ஆடை துணுக்குகள் போன்ற தனி உடைமைகளும் சேர்ந்தே மீட்கப்பட்டிருக்கின்றன. அத்தோடு அங்கு கண்டறியப்பட்ட சகல எலும்புக்கூடுகளும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தடயவியல் ஆய்வுகளுக்கு பேணப்பட்டு வருகின்றன. எனவே இந்த அகழ்வுகள் வடக்கு கிழக்கு தமிழர் பகுதிகளில் கண்டறியப்பட்ட ஏனைய மனித புதைகுழியையும் சேர்த்து கருத்தில் கொண்டு நோக்குகையில் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்களையும் இனவழிப்பு முயற்சிகளையும் வெளிப்படுத்தக்கூடிய தெளிவான ஆதாரங்களாகும். இலங்கை அரசானது தனது இந்த தமிழர் விரோத வரலாற்றை முழுமையாக ஏற்றுக்கொள்வது அவசியமாகும் மற்றும் மாறும் நீதி செயல்முறையின் அடிப்படையாக உண்மைக்கான தேடல் அமைய வேண்டும். 2009 போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் 16 ஆண்டுகள் கடந்தும் நூற்றுக்கணக்கான தமிழ் குடும்பத்தினர் இன்னமும் பதில்களை தேடி அலைகிறார்கள். அவர்கள் காணாமல் போன தமது உறவுகளின் நிலை குறித்து பதிலளிக்க மறுக்க முடியாத கேள்விகள் எழுப்புகிறார்கள். அவ்வாறு இருக்கையில் அடுத்தடுத்த அரசாங்கங்களின் தொடர் மௌனம் வெறுமனவே அரசியல் தோல்வி மாத்திரமல்ல, மாறாக அது தீவிரமான தார்மீக தவறும் கூட. உண்மையை அறியாமல் கடக்கும் ஒவ்வொரு ஆண்டும் போரின் வடுக்களில் இருந்து நாடு சீரடைவதை தொக்கு நிற்கும் கேள்விகளின் முடிவுகளையும் தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறது. 1999 அகலப்பட்ட 15 உடல் எச்சங்களும் தற்போது அகலப்பட்டுக் கொண்டிருக்கும் எலும்புக்கூடுகளும் ஒரே குற்றவியல் சூழலோடு தொடர்பட்டவையாகும். இருப்பினும் அன்றைய அகழ்வு தொடர்பில் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இருக்கும் முடிவுறா வழக்கு இன்றைய விசாரணைகளோடு முறையாக இணைக்கப்படவில்லை. தற்போது இவை ஒரே குற்றவியல் நடவடிக்கைகளின் பகுதிகளாக கருதப்பட வேண்டும். இவ்விரு விசாரணைகளையும் ஒருங்கிணைப்பதன் ஊடாகவே பொறுப்பு குரலை உறுதிப்படுத்த முடியும் என்பதாகவும்
இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்திருக்கின்ற கடிதத்தில் இந்த விடயங்கள் கூறப்படும். எனவே யாழ்ப்பாணத்தில் அதாவது வடகிழக்கை மையப்படுத்தி இடம்பெற்ற இந்த கொலைகள் மற்றும் கடத்தல்கள் தொடர்பான விடயத்தினுடைய ஆதாரமாக செம்மணி காணப்படுகிறது. எனவே கடந்த கால வழக்குகளோடு இதனையும் தொடர்படுத்தி இணைந்த ஒரு விசாரணை முன்னெடுக்கின்ற போது இதன் உண்மைத்தன்மையை வெளிக்கொணர முடியும். எனவே ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க இந்த விடயத்தில் கவனப்படுத்தி விசாரணைகளை துரிதப்படுத்த வேண்டும், சர்வதேச நியமங்களோடு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக இலங்கை தமிழரசு கட்சி இவ்வாறு ஜனாதிபதிக்கு கடிதத்தை அனுப்பியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.